ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் திவ்யா வந்துட்டு ஏதோ படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. உடம்பு முடியாத பிள்ளையாச்சேன்னு கம்முனாவது இருக்கா அந்த ரங்கநாயகி. கிட்ட போயிட்டு ஒரு நடிக்கிறாளா இல்லையா செக் பண்ணி பார்த்துருவோன்ட்டு கண்ணுக்குள்ளே விரல விட்டாட்ட போது ஐயோயோ இது கடப்பார மாதிரி இருக்கே, சாமியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷனும் விடாமல் அப்படியே இருந்து பார்த்தோன்னே ஆஹா இவளுக்கு போயிடுச்சுடா நினைவு, இதுக்கப்புறம் நமக்கு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு குஜாலா போட ஆரம்பிச்சிருச்சு. நீ குஜாலா போடாதம்மா கொஞ்ச நாளில் டப்புன்னு ஆப்படிக்குமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. ஊருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்துட்டு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரு நம்ம முத்து. என்ன பண்ணுறாரு, அதை ப்ரப்போஸ் பண்ண காத்துட்ருக்காரு. அஞ்சலிக்கிட்ட எப்படியாவது லவ் சொல்லி அவனுன்ட்டு கிச்சனுக்கு போக நீ எப்போ பாரு பேய் மாதிரி பின்னாடி வந்து நிற்கிறியாடா போடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாவு டப்பாவை எடுத்துக்கிறான்னு சொல்ல இதான் நல்ல சான்ஸ் எடுத்து கொடுப்போன்னு சொல்லிட்டு தூக்குறாரு. தூக்கிட்டு இவர் ஒரு ரொமான்டிக் பாட்டு போட்டு இவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து இவங்க கீழே விட மாவு டப்பா கேள்படி எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் இல்லாத மாதிரியே நடிக்கிறது, என்னால் முடியலடாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே விட்டாரு. அதுக்கப்புறம் அஞ்சலி டே தடிமாடு என்ன கூட தூக்க முடியலையாடான்னு திட்டுறாங்க. என்ன தடிமாடுன்னு சொல்லாதடி, நீ கொஞ்சம் சாப்பிட்றத குறைடி அப்படிங்கிறாரு. ஐக்கிய ரியாக்ஷன் மாத்திரா ஃபேஸ் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட போகிறாங்க அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறமா பார்த்து அப்படியே பேன் ஆனந்தப்படுறாரு. அஞ்சலி திட்டுறது இவங்க காதில் தேன் பாயுதான், தேனா பாயும், 2 குச்சி எடுத்து விட்டா ஈட்டியும் பாயுண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு தாரணி ஏன் சரியாக வர்றதில்லை கோச்சிங் கிளாஸ். அவங்க சார் வழியில் மறைச்சி கேள்வி கேட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்தணும் முழிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உடம்பு இல்லை சரியில்லை, வீட்டில் நிறையா வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு நீ உட்காந்துருக்காத, உனக்கு நிறைய திறமை இருக்குது, வெளியே கொண்டு வான்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்